வணக்கம் நண்பர்களே, சிட்ரா டாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நார்மலாக நான் பாலிடிக்ஸில் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் போட்டுலாம் பேசுகிறது எப்பவுமே கிடையாது. ஏன் இன்றைக்கி நான் போட்டுறேன் அப்படின்னா, இன்றைக்கி மே 4ஆம் தேதிக்கு ஒரு ஹாட் டாபிக்ஸ். யார் வரப்போகிறா, யார் தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறா, இவர் வராரு அவர் வராரு அப்படி சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க. நானுமே எலெக்ஷன் முன்னாடி எனக்கு சின்ன கருத்து இருந்தது. என்ன செஞ்சா, இவர் ஒரு ஓட்டை பிரிப்பார், ஒரு 10 to 15% ஓட்டை பிரிப்பார். ரெண்டு பக்கம் இருந்துமே மெயினாக டிஎம்கேலேருந்து நிறையா ஓட்டை பிரிப்பார், ஏடிஎம்கேலேருந்து ஓட்டை பிரிப்பார். அப்படித்தான் நம்ம ஒரு எதிர்பார்த்தோம். ஒரு 10 to 15% ஓட்டு வாங்குவார். அப்படி தான் ஒரு மேலோட்டமாக நிலைமை இருந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி. இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் கேட்கும் பொழுது, சோசியல் மீடியா வச்சு நான் பேசலை, ஒவ்வொருத்தரையும் பேசும்போது நிறைய பேர் நண்பர்கள் இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, இவங்ககிட்டலாம் நம்ம பேசும்போது யாருக்கு ஓட்டு போட்டீங்க, என்ன காரணம், இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்த்தம்போது நார்மலாக இப்போ விஜய்க்கு ரசிகர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம், இளைஞர்கள் ஓட்டு போட நினச்சாங்க. அப்படித்தான் எல்லா பேரும் எதிர்பார்ப்பு இருந்தது, அவங்க தான் ஓட்டு போட்டாங்க. பட்டு நிறைய இடத்துல பேரண்ட், படித்தவர்கள், நன்றாக படித்தவர்கள், நல்ல வேலை இருக்கக்கூடியவர்களும் இவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம் ஓட்டு போட்டீங்க அப்படின்னா, சார் ஒரு சேஞ்சு கொண்டு வருவோமே சார், இவர் என்னன்னா அவர்னா இவர் ரெண்டுமே ஒன்றுக்கு மூல ஒரு மாதிரி தானே இருக்காங்க, ஒரு சேஞ்சு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரிசல்ட்டு இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இவர் ஒரு கண்டிப்பாக ஒரு மெயின் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு மெயின் பிளேயராக வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், பேரண்ட்டுமே நிறையா பேர், அதாவது பெற்றோர்கள் ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க, அவங்களா போட்டிருக்காங்க. நிறைய பேர் அதாவது பிள்ளைங்க சொல்லி போட்டிருக்காங்க, கேட்டால் பிள்ளை சொல்லிருச்சு அதனால் போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பெற்றோர்கள் அவங்களாவும் ஓட்டு போட்டிருக்காங்க, பிள்ளைங்க சொல்லியும் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை இப்போ விசாரிக்கும் போது தெரியுது. சோசியல் மீடியா வச்சு நான் சொல்லலை, நான் நேரடியாக விசாரிக்கும் பொழுது கொஞ்சம் நிறையா பேர்லாம் விசாரிக்கலாம், கொஞ்சம் பேட்டதை விசாரிக்கும் போது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்சு விஜய் ஓவரால் மெஜாரிட்டியில் வருவதற்கு வாய்ப்பு கிடையாது, யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. ஓவரால் மெஜாரிட்டி வருவதற்கு ரொம்ப ரொம்ப கம்மி தான். பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, ஓவராலாக ஓரளவு பாசிபிலிட்டிஸ் அப்படி வரும்போது கண்டிப்பாக இந்த 3 பேருக்குமே ஒரு இது இருக்குது, ஓட்டு வங்கி இருக்குது. இவருக்கும் ஓட்டு வங்கி இருக்குது, அவருக்கும் ஓட்டு வங்கி இருக்குது. அண்டு இவருக்கு ரசிகர் மூலமாக அதனால் புதிய ஓட்டு வங்கி நிறையா வந்திருக்கு. அதனால் எதுக்காக ஓட்டு போட்டாங்க, சம் சேஞ்சஸ், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே அப்படி ஒரு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, இவர் வேணாம் எனக்கு அடுத்த ஆப்ஷன், 3ஆவது ஆப்ஷன் இவரைத்தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. அதே மாதிரி நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. பட் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா நிறைய பேர் நல்ல மனிதர்கள் நான் பார்த்தேன். நான் ஒரு நாம் தமிழர்களுமே ஒரு 5-6 கேண்டிடேட்ஸ் நான் பார்க்கும்போது உண்மைக்கே உழைக்கக்கூடிய மனிதர்களை தான் இருந்தாங்க. அவங்க பேச்சு, அவங்க நடைமுறை, அவங்க வாழ்க்கை முறை, ஒரு 5-6 கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் சொல்ல தெரியாது எனக்கு. ஒரு 5-6 கேண்டிடேட்ஸ் நான் பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர்கள் தான் இருந்தாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. பட் அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் கேள்விக்குறி தான். அது ஆண்டவன் செயல், அதாவது மக்கள் முடிவு பண்ணக்கூடியதான். அதனால் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் மெயின் பிளேயர் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு சஜஷன், 100%லாம் அப்படி சொல்ல முடியாது, 100% சொல்லவே வரும் அப்போல்லாம் ஒன்று கிடையவே கிடையாது. பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது, பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பாசிபிலிட்டிஸ் அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேரும் சேர்ந்து, அது ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் மெஜாரிட்டி வருவதற்கு வாய்ப்பு வெரி வெரி லெஸ்.
பார்க்க ஒரு பார்க்கும்போது மெஜாரிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப லெஸ். பட் என்னக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால், ஆஃப்டர் ரிசல்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஜேபியோட தயவுனால, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு எல்லாம் சேர்ந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு அமைச்சரவை அமைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இட் இஸ் பாசிபிலிட்டிஸ். கன்ஃபார்மாக அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் பாசிபிலிட்டிஸ். தோராயமாக சொல்கிறோம். ஏன்னா மக்களுடைய நடைமுறையை பார்க்கும்போது அந்த மாதிரி தோணுது. யாருக்கும் மெஜாரிட்டி வருவதற்கும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மெஜாரிட்டி எல்லாத்துக்கும் வருமா? கண்டிப்பாக மெஜாரிட்டி வராது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு ஒரு ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அப்படி தான் ஓவராலாக பார்க்கும்போது பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் இது வந்து நம்மளுடைய பர்சனல் கருத்து தான். இது வந்து நிறைய பேர் கேட்டதுனால ஒரு கருத்து நம்மளா ஒரு என்னுடைய கருத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கருத்து சொல்லியிருக்கு. இட் இஸ் மாறுவதற்கும் வாய்ப்பெல்லாம் உண்டு. என்ன மாறுவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் இவருக்கு மெயினாக ஓட்டு போட்டதுக்கு காரணம் மாற்றங்கள் வேண்டும். புதுசாக வந்து இவர் என்ன செய்கிறாரு பார்ப்போம். அப்படிதான் இவருமே 100% நல்லா பண்ணுவார் அப்படிலாம் யாரும் ஓட்டு போடல. பார்க்கலாம். ஏன்னா இவரையும் பார்த்துட்டோம் அவரையும் பார்த்துட்டோம். இவரும் கொஞ்சம் பார்ப்போமே, கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பார்ப்போமே, ஓரளவு வச்சாச்சு நம்மளுக்கு நல்லா வருமா, ஒரு எப்பவுமே ஒரு இடத்துக்கு புதுசாக இடத்துக்கு போகும்போது நல்லா வரும் அப்படின்னு நினச்சே போவோம். அதனால் நல்லா வரணும், ஓரளவு நல்லா செய்யணும். இவருமே நல்லா நிறைய சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் 5 பைசா வாங்க 1 பைசா வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லஞ்சம் யார்ட்டையும் 1 பைசா வாங்க மாட்டேன் அப்படின்னு பேசியிருக்காரு இல்லையா. அந்த மாதிரி பேசுறதுனால சில பேர் நம்பிக்கையினால, ஏன்னா நம்மளுக்கு இவரையும் பார்த்துட்டோம் அவரையும் பார்த்துட்டோம், ஸோ 2 பேரும் நம்மளுக்கு ஒரு இதாக முடியலையே, நம்மளுக்கு ஒரு புதுசாக அவர் கொண்டு வரும் சொல்லி பெற்றோர்கள் அதிக நபர்கள் போட்டது காரணம் ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்குமா? இட் இஸ் பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி லெஸ். மெஜாரிட்டி வருவதற்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது. கடைசியில் என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து பிஜேபி தயவினால் ஒரு கூட்டணி அமைச்சரவை அமைக்கப்படும் அப்படிதான் ஓவராலாக கருத்து இருக்குது. இந்த கருத்து 100% ரைட்டா அப்படின்னா கண்டிப்பாக 100% ரைட்டுன்னு சொல்ல முடியாது. பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்க்கலாம் என்ன நடக்கும் என்பது. கண்டிப்பாக இனி வரும் கூடிய அமைச்சரவை வந்து தமிழகத்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும். ஒரு சுபிட்சமாக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு தலைவர்களாக வந்தாங்களுக்கு கண்டிப்பாக ஒரு காலத்தில் போற்றப்படுவார்கள். கண்டிப்பாக அந்த மாதிரி தலைவர்கள் வர வேண்டும். இதுவரைக்கும் தவறு பண்ணியிருந்தாலும் இனிமேல் வரக்கூடிய தலைவர்கள் அந்த தவறெல்லாம் வந்து என்ன செஞ்சலாம் ஒதுக்கிட்டு இனிமேல் நல்லது செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி நினச்சி வந்தாங்களுக்கும் ஃப்யூச்சரில், அதாவது அடுத்ததுக்குள்ளே வரக்கூடிய சந்ததியினர்கள் கண்டிப்பாக உங்களை நம்புவாங்க. அதனால் வரக்கூடிய தலைவர்களை எப்படி இருக்கணும், மக்களுக்கு உதவி பண்ணக்கூடிய தலைவர்களை வந்தாங்கனாக்க கண்டிப்பாக தமிழ்நாடு ஒரு நல்ல நிலைமைக்கு வரும். அதற்காக மே 4ஆம் தேதி காத்திருப்போம். யார் வந்தாலும் நல்லது செய்யணும். அந்த நிலைமையில் எல்லா தலைவர்களும் ஒரு மனநிலைக்கு வாங்க. நன்றி நண்பர்களே. கண்டிப்பாக நான் சொன்னது உங்களுக்கு சில பேர்த்துக்கு பிடிச்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு பிடிக்காமல் இருக்கலாம். இது பெரிய அனலைசிஸ் எல்லாம் கிடையாது. கேட்டதுனால வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லதாக நடக்க வேண்டும். அதே நம்முடைய எண்ணமே. கண்டிப்பாக எல்லாரும் நல்லா இருக்கணும். தமிழ்நாடு அமைதி பூங்காக இருக்கணும். கண்டிப்பாக தமிழக மக்கள் சந்தோஷமாக இருக்கணும். அதே நம்முடைய முக்கிய நோக்கமே. நன்றி நண்பர்களே. இந்த கருத்து, என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடித்திருந்தாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி, கமெண்ட் செக்ஷனில் என்ன எழுதினாலும் எழுதுங்க. ஏன்னா நம்ம ஒரு சஜஷன் தான், இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். எது நடந்தாலும் நல்லாவே நடக்கட்டும். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம். பார்க்கலாம் மே 4ஆம் தேதி தமிழ்நாடு தேர்தல் முடிவுகளை பார்க்கலாம். நண்பர்களே, நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் சிட்ரா டாக்ஸ் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ நம்ம பாலிடிக்ஸ் பார்ப்போம். நம்மளுக்கு என்னது, நம்மளுடைய ஜோனே வேறு. இந்த ஜோன் வந்து ஹாட் டாபிக்ஸ் மட்டும் பார்ப்போம். நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.